Hi students, welcome to Indikala AIC Academy. So video வந்து அனைக்கும் எனது மாமா நன்றிகள். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா February 7ஆம் தேதி 2024 க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அதோட क्वेश्चंस பார்க்கலாம். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நியூஸை ஃபுல்லா படிச்சிட்டு அப்புறம் क्वेश्चंस பார்த்தோம்னா क्वेश्चंस பார்த்த மாதிரி ஆச்சு. அதை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. புரியுதா? வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பாத்தீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற further வீடியோஸ் அவங்கள வந்து சேரும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். So first news பார்த்து முடிச்சிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் நியூஸ் யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபால ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரிப்ஸ் பர்விஸ்பினஸ் அப்படின்ற ஒரு இன்வாசிவ் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மிளகாயெல்லாம் சேதப்படுத்தி இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால நாட்டு மிளகாயெல்லாம் சேதப்படுத்தி இருக்கு. என்ன அப்படின்னா த்ரிப்ஸ் பர்விஸ்பினஸ் ஒரு இன்வாசிவ் பெஸ்ட். சரிங்களா? இதான் யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராஜ்யசபால சொல்லியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, ஈரான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விசா ஃப்ரீ சர்வீஸ். ஓகேவா? யாருக்கு? இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு விசா ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கிறதுக்கு ஈரான் நாடு வந்து பாத்தீங்கன்னா முன் வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான நியூஸா பார்க்க போறது. அடுத்த நியூஸ் பாருங்க. மூணாம் நியூஸ், நமீபியாவை சேர்ந்த பிரசிடென்ட், நமீபியாவோட குடியரசுத் தலைவர் ஹேட் கெய்ன்கோப் அப்படின்றவரு 82 வயசுல இறந்திருக்காரு. அவர் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்ததும் ஓகேவா பரவலான ஒரு விஷயம். புற்றுநோய் சிகிச்சையில இருந்திருக்காரு. 82 வயசுல இப்ப டெத் ஆயிருக்காரு. யாரு? ஹேட் ஜெனினோங்கிறவரு. எந்த நாட்டோட பிரசிடென்ட்? நமீபியாவோட பிரசிடென்ட். அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, எஸ்இஆரும் சரிங்களா டாடா ஸ்டீலும் சேர்ந்து ஓகேவா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. எஸ்இஆர்னா வேற ஒண்ணும் இல்ல, சவுத் ஈஸ்ட் ரயில்வே தான். ஓகேவா? அது சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு. ஓகேவா? தென்கிழக்கு ரயில்வேயும் டாடா ஸ்டீலும் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போறாங்க. அது எதுக்காக அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக இவங்களும் டாடா ஸ்டீலும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அது வந்து 4வது நியூஸ். அஞ்சாம் நியூஸ், யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் ஜி கிஷான் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் டிஜிட்டல் நேஷனல் மியூசியம் ஆஃப் எபிகிராஃபிய சராஜங் மியூசியம் ஹைதராபாத்ல ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அடிக்கல் நாட்டியிருக்காரு. யாரு? ஜி கிஷான் ரெட்டி அப்படின்றவர். அடுத்த நியூஸ், திவ்யா கலாம் மேளா 2024 அப்படின்றது அகர்த்தலால திரிபுரால நடக்க போகுது. ஓகேவா? எதுக்கு கீழனா NDFDCக்கு கீழே. ஓகேவா? அகர்த்தலால திரிபுரால. இது முக்கியமான விஷயம். திரிபுராவோட ஓகேவா தலைநகரம். ஓகேவா? தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா அகர்த்தலா. திரிபுரா தலைநகரம் அகர்த்தலா. அங்கதான் நடக்க போகுது. என்னைக்குன்னா February 6ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? திவ்யா கலாம் மேளா 2024 சொல்லிட்டு அண்டர் NDFDCக்கு கீழே. அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, DRDO ஓகேவா டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அபியாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. இந்த அபியாஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்காங்க. யாரு? DRDO. அடுத்த நியூஸ் பாருங்க. ஓகே, ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. தீன்பந்து சோத்துராம் அப்படிங்கிற தெர்மல் பவர் பிளான்ட் யமுனா நகர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட். ஹரியானால யமுனா நகர்ல தீன்பந்து சோத்துராம் அப்படிங்கிற தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. தெர்மல் பவர் பிளான்ட்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம் போகும். அடுத்த நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா MGMD ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா MGMD அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அடுத்த நியூஸா பாக்குறோம். அடுத்த நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா விஜய் பிஷ்ணோய்ங்கிற ஜஸ்டிஸ் ஓகேவா கவுஹாத்தி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. யாரு? விஜய் பிஷ்ணோய் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதி கவுஹாத்தி உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட நியூ டைரக்டர் ஆஃப் தி பேங்க் இன் இந்தியாவா மியோ ஓகா அப்படின்ற ஒரு அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாருன்னா டேக்கியோ கொனிஷியை ரீப்ளேஸ் பண்ணி மியோ ஓகா அப்படின்றவர் ADB ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட நியூ டைரக்டர் ஆஃப் தி பேங்க் இன் இந்தியாவா வந்திருக்காரு. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்னைக்கு வருது அப்படின்னா 19/12/1966 இருந்து இருக்கு. ஓகேவா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆசிய மேம்பாட்டு வங்கி. கடைசி நியூஸ், சூப்பர் 30 அதோட ஃபவுண்டர் ஆனந்த் குமார் வந்து பாத்தீங்கன்னா UAE ஓகேவா அந்த கண்ட்ரில கோல்டன் விசா வாங்கியிருக்காரு. யாரு? ஆனந்த் குமார். இவர் சூப்பர் 30யோட ஃபவுண்டர். கோல்டன் விசா வாங்கியிருக்காரு. எங்க? UAE. சோ February 7, 2024 ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் நியூஸ் வந்து பாத்துருக்கோம். இப்ப இந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ரிவிஷன் ஆகும், क्वेश्चंस படிச்ச மாதிரியும் ஆச்சு. ஓகேவா? சோ இப்போ क्वेश्चंस பேர்லாம் வாங்க. ரைட்.
சமீபத்தில் செய்திகளில் பார்த்த த்ரிப்ஸ் பாரிஸ் பின்வரும் எந்த இனத்தை சேர்ந்தது? ஊடுருவும் பூச்சி இனங்கள், இன்வாசிவ் ஸ்பீசிஸ் சேர்ந்தது. அடுத்து, இந்திய குடிமக்களுக்கு விசா இல்லாத பயணத்தை சமீபத்தில் அளித்த நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஈரான். அடுத்து, சமீபத்தில் காலமான ஹேஜ் எந்த நாடு ஜனாதிபதியாக இருந்தாரு? நமீபியா, ஆப்ஷன் டி. அடுத்து, ரயில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக தென்கிழக்கு ரயில்வே யாரோட கைகோர்த்திருக்கு? டாடா ஸ்டீலோட. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து ஹைதராபாத். அடுத்து, திவ்ய கலா மேளா 2024 எங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது? அகர்தலா. அடுத்து, சமீபத்தில் செய்தியை பார்த்த அபியாஸ் பற்றிய சிறந்த விளக்கம். ஓகேவா? அபியாஸ் வந்து அதிவேக செலவழிக்கக்கூடிய வான்வழி இலக்கு. ஓகேவா? அது ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட். அடுத்து, தீன்பது சோட்ரா அணுமின் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஹரியானா. நெக்ஸ்ட், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த மேராகான் மேரி சரோவர் திட்டம் எந்த அமைச்சின் கீழ் வருது? கலாச்சார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அடுத்து, கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்றார் நீதிபதி விஜய் பிஷ்னாய், ஜஸ்டிஸ் விஜய் பிஷ்னாய். அடுத்து, இந்தியாவில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் புதிய இயக்குநர் யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நியோ ஓகா. அடுத்து, கட்சி கொஸ்டின், யுஏஇன் கோல்டன் விசா சமூகத்தில் எந்த இந்திய பிரபுத்துவம் வழங்கப்படுது? ஆனந்த் குமார். ஓகேவா? சோ பிப்ரவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்த்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற பாருங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.